பைபிள் மேல வச்சுட்டு வலது கையை தூக்கும் போது மொத்த உலகமும் காலரை தூக்கி விட்டுச்சு. அவர் தாங்க நம்ம பராக் ஒபாமா. உலகம் பூரா இருக்கிற கருப்பின மக்கள் ஒபாமாவோட வெற்றியை அவங்களோட வெற்றியா கொண்டாடினாங்க. அவரோட பதவியேற்பு வித்தியாசமா தான் நடந்துச்சு தெரியுமா? அமெரிக்க சட்டப்படி பதவியேற்பு தினத்தோட பகல் 12 மணி அளவுல தேர்தல் வெற்றி பெற்ற கட்சியை சேர்ந்த அதிபர் வேட்பாளர் பதவி பிரமாணம் எடுக்காவிட்டா கூட தானாவே அதிபர் பதவிக்கு அதிகாரப்பூர்வமா வந்துடுவாங்க. அதனால 12 மணி அளவுல ஒபாமா பதவியேற்காமலே அதிபரும் ஆனாரு. பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வரலாறு காணாத அளவுல பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் செலவுல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. உலகத்தோட பல நாடுகள்ல இருந்தும் தூதர்களும் பிரதிநிதிகளும் கலந்துட்டாங்க. ஒபாமா பதவியேற்கும் போது வந்த சத்தம் வானத்தை பொளந்துச்சு. கடைசியா பராக் ஒபாமா பதவியில இருந்து விலக தீர்மானிச்சு வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறும் தகவலை கேட்டு ஒபாமா போக கூடாது, நான் ஒரு புதிய அதிபரை ஏத்துக்கொள்ள தயாரா இல்லைன்னு சின்ன பொண்ணு ஒண்ணு அழுது வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியால பதிவு செஞ்சது. அப்படி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட மனசுல இடம் பிடிச்ச ஒரே கருப்பின தலைவரான ஒபாமாவோட காதல், அரசியல், வாழ்க்கை பத்தி எல்லாமே இனி வரக்கூடிய பாகத்துல நம்ம பார்க்க போறோம்.